வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஞ்சலின் போலே எழுதின ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ஒரு 18 வயசான டேனிஸ் ஃபவுண்டனை பற்றி தான். அவங்க அம்மா ஃப்ரெஞ்சு, அவங்க அப்பா ஒஜ்பே ஓட கம்யூனிட்டி சேர்ந்தவர். அதனால் இந்த பொண்ணு எப்படின்னா இந்த 2 கல்ச்சர்ஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி அவள் உணர்றா. இப்போ இந்த 2 கல்ச்சர்ஸ்னால் என்னென்னா, அவங்க அம்மா ஒரு ஃப்ரெஞ்ச் இட்டாலியன் அம்மா, அவங்க அப்பா ஒஜ்பே ஃபயர் கீப்பர். அந்த 2 உடைய கல்ச்சரும் அவள் மேலே இருக்கிறதுனால அவள் 2 கல்ச்சரும் நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணாகவும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாகவும் உணர்றா. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவள் நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு அந்த வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா அவள் அப்பாவை அவள் 7 வயசு இருக்கும் போதே இழந்துட்டான். அவளுடைய மாமா டேவிட் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருக்காரு. அவங்க பாட்டி அவங்க மாமா இறந்த துக்கத்திலேயே அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த சமயத்தில் தான் டேனிஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனில் போய் சேரணும் படிக்கிறதுக்காக. ஆனால் இந்த 2 பெரிய இழப்புகளால் அவங்க அம்மா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவள் யூனிவர்சிட்டிக்கு போய் சேரதை தள்ளி போட்டுட்டு அவங்க அம்மாவோட இருக்கணும் அப்படின்ற உணர்வோடு அங்கே இருக்கா. அந்த சமயத்தில் தான் என்ன ஆகிடுதுன்னா, டேனிஸோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டான லில்லி, அவளுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனு ட்ரக்ஸில் ரொம்ப போயிட்டதுனால அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுது. அதே சமயத்தில் அவங்க மாமா இறந்தார் இல்லையா, அந்த இறப்பை பற்றியும் நிறைய மர்மங்கள்லாம் சூழ்ந்து இருக்குது. அதே சமயத்தில் தான் அவளோட பாட்டியான டேனிஸஸ் கிராண்ட்மா பேர்ல் எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு கஷ்டம் தனியாக வராது, 3 கஷ்டங்க சேர்ந்த மாதிரி வரும். இப்போ ஏற்கனவே 2 கஷ்டம் வந்தாச்சு. ஒன்று அங்கிள் டேவிடோட இறப்பு, 2வது அவங்க பாட்டிக்கு ஸ்ட்ரோக்கு. அதனால் 3வது இழப்பு என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது தான் இப்போ டேனிஸோட மனசில் ஓடிட்டுருக்கு. அந்த சமயத்தில் தான் டேனிஸோட பிரதரான லெவி, அவன் ஒரு ஹாக்கி பிளேயர். அவன் அவளை ஜாமின்னு ஒரு பையன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் புதுசாக அந்த ஹாக்கி டீமில் சேர்ந்துருக்கான். ஜாமி ஜான்சனோடு நீ கொஞ்சம் பழகணும் அப்படின்னு சொல்கிறான். ஜாமி அவன் அங்கிள் ரோனோடு அங்கே வந்திருக்காங்க. இப்போ ரோனுக்கு என்ன வேலைன்னா, இவளுடைய அங்கிள் டேவிட் ஒரு ஹை ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்டு இருந்தார், சயின்ஸ் டீச் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வேலையை இப்போ அங்கிள் ரோன் செய்ய போகிறாரு. இப்போ டேனிஸ் ஜாமிக்கு அவங்கள பற்றி அந்த இடங்களை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்கும்போது 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. அதே சமயத்தில் அவள் ஒன்று கவனிக்கிறா. ஜாமி அவளை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் அவங்க கல்ச்சரை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறானே தவிர தன்னை பற்றி நிறையா சொல்லவே மாட்டேன்றான். இது அவன் மனசில் ஒரு கேள்விக்குறியை எழுப்புது. ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகிடுதுன்னா, லில்லியோட பாய் ஃப்ரெண்ட் லில்லியை கொன்னுட்டு அவன் சுட்டுக்கிறான். அதாவது லில்லியும் சுட்டுறான், தண்ணியும் சுட்டுக்கிறான். அந்த சமயம் டேனிஸ் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அப்போ தான் அவளுக்கு இன்னொரு உண்மையும் தெரிய வருது. அதாவது ஜாமி ஒரு ஹை ஸ்கூல் ஹாக்கி ஸ்டார் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அவன் ஒரு 22 வயசு அண்டர் காப்பு, அதாவது போலீஸு. அங்கே ஏன் வந்திருக்கானா, அவன் மெத்துனா போதை. அந்த போதையை இந்த இடத்துல யாரோ தயாரிக்கிறாங்க, இங்கே தயாரித்து அது வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த டேனிஸோட கம்யூனிட்டியில் யார் இதை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவன் ரகசியமாக வந்திருக்கான். இப்போ ரோனும் ஜாமியும் டேனிஸ் கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய அங்கிள் டேவிடே இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருந்தவர் தான். அவர் எங்களுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மெண்ட்டு, அதாவது நம்பிக்கைக்குரிய இன்ஃபார்மரு. அவரும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் இருந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் இறந்துட்டார். அதனால் அந்த உங்களுடைய கம்யூனிட்டியை பற்றி எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். அதனால் நீ உன் அங்கிள் டேவிட் எதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாரோ அதை நீ அப்படியே கண்டினியூ பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. டேனிஸ் இதை ஒத்துக்கிறான். ஏன் ஒத்துக்கிறான்னா, இப்போ அவங்க கம்யூனிட்டி போதைப் பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னா அது அவளோட சமுதாயத்துக்கே அது பெரிய பாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவள் கம்யூனிட்டியை காப்பாற்றணுன்றதுக்காக ஒத்துக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு தான் சரியான ஆளுன்னு அவளுக்கு ஏன் தோணுதுன்னா, அவளே ஒரு சயின்டிஸ்ட். அதனால் அவளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் யார் தயாரிக்கிறாங்கன்னு. ஏன்னா அவள் ஏற்கனவே சயின்டிஸ்டாக இருக்கிறதுனால இந்த மெத்தை அவங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை இவளே அவங்களோட சேர்ந்து தயாரிக்கும் போது
எப்படி எப்படிலாம் தயாரிச்சிருப்பாங்கன்னு தெரியும் போது, ஏன்னா இவங்க வந்து ஆதிவாசிங்க. அதனால் அவங்க ஏதோ ஒரு நேட்டிவ் மெடிசனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவளுக்கு தெரிய வருது. அதனால் தானே அதை தயாரிக்கிறது மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத இவளுடைய எண்ணம். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வந்து இவ வந்து ஒத்துக்கிட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் டேனிஸ் ஆக்சுவலாக நன்றி சொல்ல வேண்டியது அவளோட ஆண்ட் டெடிக்கு தான். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ஃபயர் கீப்பர் சைடில் இருக்கக்கூடிய எல்லா அந்த மருத்துவ குணங்கள், ஒரு ஒரு செடியோட மருத்துவ குணம் எல்லாமே சொல்லி கொடுத்தது. இப்போ அவள் ஒத்துக்கிட்டதே காரணமே அவளோட கம்யூனிட்டியை வந்து அவள் காப்பாற்றணுன்றது தான். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போக 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 டேனிஸ்க்கு ரொம்ப குழப்பமாயிடுது. ஏன்னா என்ன பார்க்குறா, அவள் என்ன புரிஞ்சுக்கிறா, எது உண்மை எதுவுமே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஜாமியும் டேனிஸும் மற்றவங்களுக்காக வந்து ஒரு டேட்டிங், ஒரு 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர, அவங்க வந்து இதை வந்து ஒரு சாக்காக வச்சுன்னு அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தனியாக போகிறது, விசாரிக்கிறது, எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அது பேர் பிரிட்டன் டேட்டிங். ஆனால் உண்மையிலே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வந்து உண்டாகுது. இப்போது இந்த சமயத்தில் தான் டேனிஸோடைய முன்னாள் டீம்மேட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள வந்து நேட்டிவ்ஸ் தான், ராபன் அண்ட் ஹீத்தர். அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. அவங்க இறக்கும் போது பார்த்தா அவங்க போதைக்கு எடுத்ததுனால தான் இறந்ததுன்னு தெரிய வருது. ஆனால் இதுக்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு டேனிஸ்க்கு மட்டும் புரியுது. அதே சமயத்தில் அவள் வந்து ரான் அண்ட் ஜாமி அவகிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை மீறியே அவள் செய்கிறா. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியுது அவளுக்கு எது வந்து ஸ்ட்ரென்த் இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்துன்னு. அது மாத்திரம் இல்லை, அவள் வந்து வெறும் எஃபிஐக்கு ஹெல்ப் பண்ணலை, அவள் கம்யூனிட்டியை காப்பாற்ற பார்க்குறான்ற பொறுப்பும் அவகிட்ட இருக்குது. டேனிஸ் வந்து உண்மையை தேடி போகிறாள். அப்போது வந்து என்ன ஆகிடுதுன்னா, அங்கே வந்து ஹாலுசினோஜெனிக் மஷ்ரூம்ஸு இதை சேர்க்குறாங்களா, ஒருவேளை சேர்க்கறதுனால தான் இந்த போதை வந்து இந்த மாதிரி வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் நிறைய நேரம் அவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களோட பழகுறா. அப்போ தான் வந்து அவங்கக்கிட்ட இந்த லிட்டில் பீப்புள் அப்படின்றவங்கள பற்றி கேள்விப்படுறா. ஆனால் ஒன்று எல்லாருமே சொல்கிறாங்க, லிட்டில் பீப்புள் இருக்காங்க, உண்மையானவங்க தான். ஆனால் அவங்க அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க யாராவது ஏதாவது செய்யக்கூடாத செஞ்சால் அவங்கள வார்ன் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா. அதே சமயத்தில் அவள் இன்னொன்று தெரிஞ்சுக்கிறா, பேட் மெடிசன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லாருமே வந்து இந்த மருந்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து அவள் வந்து சந்தேகப்படுறா, ஒருவேளை இந்த பேட் மெடிசனை உபயோகப்படுத்தி தான் இந்த போதையை உருவாக்குறாங்களா அப்படின்னு. அதே சமயத்தில் அவளுக்கு இன்னொன்று தெரிய வருது, யார் வந்து இந்த மெத்தை செய்கிறாங்க உண்மையான்னு பார்த்தா அவளுடைய சகோதரனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். அவங்களோட சேர்ந்து செஞ்சுட்டு யார் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹாக்கியை பார்க்க வராங்க இல்லையா விளையாடுறவங்களோட பேரண்ட்ஸ், அவங்க மூலமாக தான். ஏன் அவளுடைய அம்மாவான, அதாவது லிவியோட அம்மாவான ட்ரைபல் ஜட்ஜு அவங்களும் வந்து இந்த மெத்த ஆப்ரேஷனில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, டேனிஸையும் ஜாமியும் வந்து கடத்தின்னு போயிடுறாங்க. ஏன் கடத்துகிறாங்கன்னா, அப்போ தான் அவங்க பையனையும் அவங்க வந்து இது நிறைய பணம் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சதுனால அதையும் காப்பாற்றுறதுக்காக அவங்கள கடத்தின்னு போயிடுறாங்க. அதனால் போலீஸ் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக திருத்தின்னு வராங்க. இதில் டேனிஸ்க்கு பயங்கரமாக அடிபட்டுட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் டேனிஸ்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த மாதிரி நம்மளோட சகோதரனையும் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு சில பேரும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாவல் முடியறதுக்கு முன்னாடி அவளுக்கு பல உண்மைகள் தெரிய வருது. டேனிஸும் ஜாமியும் வந்து அவங்கவுங்க வழியை பார்த்து பிரிஞ்சிடுறாங்க. டேனிஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரா. ஆனால் அவங்க 2 பேர் மனசுக்கும் தெரியுது கொஞ்ச நாள் கழித்து நம்ம திரும்பி சந்திப்போம் அப்படின்னு. அந்த சந்திப்புக்காக அவங்க மனசு வந்து காத்துட்டுருக்கு. 10 மாதம் கழித்து டேனிஸ் வந்து சொல்கிறா, நான் வந்து யூனிவர்சிட்டியில் போய் சேர போகிறேன், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் போக போகிறேன், அங்கே போய் எத்தனோ பாட்னியும் ட்ரெடிஷ்னல் மெடிசனும் படிக்க போகிறேன். ஏன்னா அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவம் அவளை ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. அதனால் அவள் ரொம்ப நம்புறா. இப்போ வந்து ஏற்கனவே வந்து இப்போ இருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வெளியில் வரணுன்னா நான் கடந்த காலத்துக்கு போய் ஆகணும், நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தோடைய மகிமையை நான் வந்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவோடு அவள் இருக்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.